Short bar magnet of magnetic moment m is equal to 0.32 joule per Tesla is placed in a uniform external magnetic field of 0.15 Tesla. If the bar is free to rotate in the plane of the field, which orientations would correspond to its stable, unstable equilibrium? What is the potential energy of the magnet in each case? அங்கே அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்டை நான் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் போடுறேன். அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்தில் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்ச பிறகு இவ்வளோதானா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அதாவது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா என்னென்னு தெரியணும், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா முதல்ல என்னென்னு தெரியணும். நான் முதல்ல ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் ஒரு குட்டி பார் மேக்னெட்டை தூக்கி போடுறேன். ஸோ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு தானே வரும். ஸோ டைரெக்ஷன் என்னிலேருந்து எஸ்ஸுக்கு வரும். அதோட வேல்யூ வந்து 0.15 டெஸ்லா. இப்போ பாருங்கள், இந்த பார் மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகும். எப்போ ரொட்டேட் ஆகும்னா கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக எப்படி ரொட்டேட் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். இது கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நான் வைக்கக்கூடிய இந்த பார் மேக்னெட்டு மேலே நார்த் போல் கீழே சவுத் போல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேலே உள்ள நார்த் போல் எங்கே பார்த்து திரும்பும், கிளாக் வைஸாக திரும்பினா தானே சவுத் போலில் பார்த்து போக முடியும். அப்போ சவுத் போலில் பார்த்து திரும்பும். அப்போ நான் இந்த மாதிரி திரும்பும். ஸோ அப்படி திரும்பின உடனே இதோட பொசிஷன் என்னவோ மாறிடும், ஹரிசாண்டலாக மாறிடும். இந்த மாதிரி இங்கே எஸ் இருக்கும், இங்கே என் இருக்கும். இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது அது ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கும். அதாவது இதோட தீட்டா ஈக்குவல் டு சரி. இது மாறி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் பக்கத்தில் எஸ் பக்கத்தில் எஸ்ஸு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எஸ் பக்கத்தில் எஸ் அப்படின்னா என்னது, சவுத் போல் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அங்கெல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இங்கே ஈஸியாக இருக்கும். இது தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. இங்கே கஷ்டமாக இருக்கும். இங்கே தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுறது இதுதான். இது அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால் ஸ்டேபிள் ரொட்டேஷன், இந்த பக்கம்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா m is equal to 0.32 ஜூல் per டெஸ்லா. அதாவது அந்த காந்தத்தோட திருப்புத்திறன் எவ்வளோக்குள்ளே அது திரும்புங்கிறது தான் m. அது b is equal to 0.15 டெஸ்லா. அடுத்தது இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா தீட்டா is equal to 0 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கும். therefore பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம். ஸோ யூ மினிமம் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்ன, நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா யூ மினிமத்துக்கு யூ மினிமம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. யூ மினிமம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் எம்முக்கு 0.32 இன்ட்டு பிக்கு வந்து 0.15 இன்ட்டு காஸ் 0க்கு வந்து 1. இப்போது போட்டோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4.8 இன்ட்டு 10⁻⁻2 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி யூனிட் வந்து ஜூல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்ஸ்டேபிள் தீட்டா ஈக்குவல் டு என்னது 180 டிகிரி. இந்த இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். ஸோ யூ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் எம்பி காஸ் 180 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.32 இன்ட்டு 0.15 இன்ட்டு காஸ் 180 என்ன -1. இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 4.8 இன்ட்டு 10⁻⁻2 ஜூல்னு வரும். ஸோ ஸ்டேபிளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி -4.2 இன்ட்டு 10⁻⁻2 ஜூலாகவும், அன்ஸ்டேபிளுக்கு வந்து 4.8 இன்ட்டு 10⁻⁻2 ஜூலாகவும் இருக்குது. அது குறையா இருக்கும், இது கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.